அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் 2026 கும்பம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி, இந்த வருஷம் நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு பாருங்கள், குரு 2ஆம் அதிபதியாக வருவார். 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக வருவார். இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிதுன ராசியில் குரு இருக்கார். இப்போ 6ஆம் இடமான ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு உச்சமடைய போகிறார். அதான் முக்கியமான விஷயம், சரிங்களா? இப்போ 5ஆம் இடத்தை விட 6ஆம் இடம் நல்லதா கெட்டதான்னு பார்க்கும்போது, இப்போ குரு 5ஆம் இடத்துல இருக்க ரொம்ப நல்லது. ஆனால் 6ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனை சில இதெல்லாம் கொடுத்தா கூட அவரோட பார்வையில் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. அதனால் பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. நம்ம என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது. ஏன்னா 7.5 சனியோட கடைசி பகுதியில் கும்பராசிக்காரங்க இருக்காங்க. ஏன்னா ராசிக்கு 2ல் சனி பாத சனின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடக்கும். 6ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். கடக ராசிக்கு குரு வருவார். உச்சம் பெறக்கூடிய குரு இது, சரிங்களா? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த அமைப்பு வரும். கடகராசிக்கு குரு வரும். அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாக வரும். இப்போ இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற இடத்த விட அவர் பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ குரு 6ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவார்னா, சில கடனெல்லாம் வாங்க வைப்பார். அதனால் தகுதிக்கு மீறி அளவுக்கு மீறி கடன் வாங்கிட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்க பெருசாக போய் மாட்டிக்குவீங்க. அதை கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது, உங்களுக்கு நெகட்டிவ் இருக்குது இந்த விஷயத்தில், சரிங்களா? ஏன்னா கடன் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும். இப்போல்லாம் பாருங்கள், பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறவங்கள டக்குன்னு லோன் கிடைக்கும். வெளியே எங்கேயே கடன் கேட்டிங்கன்னா இப்போ கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் வட்டி கட்டி மறுபடியும் நீங்கள் அசலை கொடுக்குறதுக்குள்ளே படாதபாடு பட்டுருவீங்க. அதனால் தகுதிக்கு மீறி அளவுக்கு மீறி கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. அதனால் அளவாக எதுக்கு தேவையோ, எந்த விஷயத்துக்கு தேவையோ பொறுமையை யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா பொதுவாகவே கும்பராசிக்காரங்க நிதானமாக பொறுமையாக தான் முடிவெடுப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவசரப்படாமல் பொறுமையாக யோசிச்சு முடிவெடுங்க. தேவைக்கு மீறி அளவுக்கு மீறி கடன் வாங்கினீங்கன்னா அது பெரிய சிக்கலை போய் முடியும். ஏன்னா அந்த டைமில் கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க உங்களுக்கு, சரிங்களா? அதேமாதிரி வேலை பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, வேலை விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் 6ஆம் இடங்கிறது வேலை குறிக்கிற இடம். அந்த இடத்துல சுபகிரகம் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நல்ல வேலை கிடச்சிருங்க உங்களுக்கு, சரிங்களா? இப்போ சுபகிரகம் 6ஆம் இடத்துல இருந்தாலே சாதகம் தான், பாசிட்டிவ் தான், சரிங்களா? கடனையும் வாங்க வைக்கும், வேலையும் நல்ல வேலையை கொடுத்துரும் உங்களுக்கு. எதிரிகளும் உங்களுக்கு உருவாகும், சரிங்களா? இந்த டைமில் எதிரிகள் உருவாங்க, இல்லை கண்ட்ரோலில் இருப்பாங்க. நல்ல ஒரு எதிரியாக இருப்பாங்க உங்களுக்கு. ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி போடுறவங்களாம் எதிரியாக தான் உங்களுக்கு உருவாங்குவாங்க இந்த டைம். அதனால் பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அவரோட பார்வையில் சில சிறப்பான விஷயங்களை கொடுத்துரும். நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஆனால் இந்த டைமில் அளவுக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம். வேலையில் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த டைமில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அந்த வாய்ப்பு உருவாக போகுது. அதே மாதிரி வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, கடன் மேலே கடனாக போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் வேலை கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்பு உருவாகும், சரிங்களா? ஏன்னா மாதம் இஎம்ஐ கட்ட முடியாமல், கடை வாடகை கட்ட முடியாமல், வீட்டு வாடகை கட்ட முடியாமல் எனக்கு தவிச்சிட்டு இருக்க நிறைய கும்பராசிக்காரங்க இருக்காங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐ பிரச்சனை அதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகும் உங்களுக்கு, சரிங்களா? அதெல்லாம் கவலையப்படாதீங்க. ஏதோ ஒரு உதவி கிடைக்கும். இங்கே வாங்கி அங்கே வாங்கி அப்படி கடன் அடிக்கிறது பிடிக்கிறது எப்படியே நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அதெல்லாம் மாற்றமே கிடையாது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிருங்க. கண்டிப்பாக உங்களால் லைஃப்பை சமாளிச்சிட முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பாருங்கள், முக்கியமான ஒரு இடத்த பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறது. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா 6ஆம் இடங்கிறது கடன், 10ஆம் இடங்கிறது தொழில். அப்போ கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறது, அது மூலமாக வருமானம் வர்றது, இதெல்லாமே கும்பராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்கள பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, எல்லாருமே சக்ஸஸ் பண்ணுறாங்க, நம்மளும் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு மைண்ட் செட் வரும். ஆனால் 7.5 சனி கடைசி பகுதியில் தான் இருக்கீங்க. இந்த டைம் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஜென்ம சனி காலகட்டத்துங்க தான் சில பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா 2023, 24, 25 சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, வாய் விட்டு எழுதவங்க நிறைய இருக்காங்க. கதறினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையே வேண்டான்னு போராட்டமாக மன உளைச்சலோட மன அழுத்தத்தோடு இருந்தவங்க நிறைய கும்பராசிக்காரங்க. ஏன்னா 2023, 24, 25 சுத்தமாக கும்பராசிக்காரங்க சரியில்லாமல் இருந்தது. ஏகப்பட்ட மன அழுத்தத்தை பார்த்தாச்சு. நீங்கள் நம்பிக்கை துரோகம், கூட இருந்தவங்க முதல குத்துனது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு எல்லா அனுபவமும் கிடச்சாச்சு உங்களுக்கு. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய டைம் தான். இது உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய காலமாக தான் இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா 6ஆம் இடங்கிறது கடன். இப்போ அந்த இடத்துல குரு இருக்கார். இப்போ 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலும் முன்னேற்றத்துக்கு கடன் வாங்கி தொழில் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் அதில் வெற்றி பார்த்துருவீங்க, சக்ஸஸ் பார்த்துருவீங்க. அப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, என்ன தொழில் என்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி,
அதில் சக்ஸஸ் பார்க்கக்கூடிய, பணம் வரக்கூடிய, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைம் தான் இந்த டைம் இந்த குரு பயிற்சி. சரிங்களா? அதனால் ரொம்ப நெகட்டிவ்னா என்னென்னா, ரொம்ப அளவுக்கு மீறி கடன் வாங்கிட வேண்டாம். அடுத்தவங்களுக்கு இது பண்ணிங்கன்னா நீங்கள் கடன்காரனா, அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடன்காரன மாதிரி லாக் ஆயிடுவீங்க. நீங்களே தகுதிக்கு மீறி அளவுக்கு மீறி வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டிடுவீங்க. அதனால் கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற விஷயத்தெல்லாம் உங்களால் ஈஸியாக சமாளிச்சுட்டு வெளியே வர முடியும். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, மகர ராசியும் பார்க்குறாரு. வெளிநாட்டு பிரயாணமெல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த டைம் உங்களுக்கு. சரிங்களா? வெளிநாட்டு பிரயாணம் போகிறது, இல்லை ஒரு அளவு ஏதோ முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதோ ஒன்று நீங்கள் அதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு லேண்டு வாங்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 2 வீலர் 4 வீலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு விரயமாக, சுப விரயமாக கண்டிப்பாக இந்த 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் சந்தேகமே கிடையாது. 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் பணம் வரும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும். சரிங்களா? கடன் வாங்குறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஆனால் கண்டிப்பாக வருமானத்தையும் உங்களுக்கு குரு கொடுப்பார். ஏன்னா 2ல் சனி இருக்கார் உங்களுக்கு. ஒரு சில பேர்லாம் வாயால் கெட்ட கும்பராசிக்காரங்க நிறைய பேர், நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கினவங்க நிறைய பேர். இதெல்லாமே இந்த டைம் கொஞ்சம் உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. சனி மேலே குரு பார்வை விழுகிறதுனால அந்த சனியோட கெடுதலான பலன், கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கம்மியாகும். அப்போ குடும்பத்தில் இருந்து அந்த குழப்பங்கள், சங்கடங்கள் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் பிரச்சனை, நண்பர்களோட பிரச்சனை, வீட்டில் இருக்கவங்களோட பிரச்சனை, பகை பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். இதெல்லாமே கம்மியாகக்கூடிய வருடம் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியிலிருந்து. முக்கியமாக சொல்லப்போனால் வருமானம் வருங்க. பண கஷ்டத்தில் இருந்தவங்க, ரொம்ப கடன் தொல்லையில் இருந்தவங்களுக்கெல்லாம் எப்படியும் நீங்கள் சமாளிப்பீங்க. கையில் பணம் வரும், வாழ்க்கையை ஓட்ட முடியும் உங்களால். எப்படியும் வண்டி ஓட்டிடும் உங்களுக்கு. சரிங்களா? வண்டி ஓட்டிடுவீங்க. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைம் தான். ஏன்னா போட்டு உங்களை புளி புழிஞ்செடுத்த காலமெல்லாம் 2023, 24, 2023, 24, 25 உங்களை புழிஞ்செடுத்துருக்கும் சனி. ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்திருப்பீங்க. கடன் அதிகம், பகை அதிகம், நம்பிக்கை துரோகங்கள் அதிகம், தொழிலில் நஷ்டம், வேலை இல்லாத நிலை, சும்மா வருமானம் இல்லாத நிலை எல்லாம் உங்களுக்கு இருந்தது. இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதேமாதிரி கடனும் வாங்க வைக்கும். அதனால் பார்த்து கடன் வாங்குங்க, அளவாக வாங்கிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி இந்த குடும்பத்தில் பிரச்சனை, குழப்பங்கள் இதெல்லாமே இருக்காது. கவலையப்பட வேண்டாம். இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பெரிய பாதிப்பெல்லாம் கண்டிப்பாக கொடுக்காதுங்க. ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன லைட்டாக அப்படி ஹெல்த்தில் மட்டும் சில பாதிப்பு வரும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனை, ஏதோ ஹெல்த் பிரச்சனை வந்தால் மட்டும் உடனே போய் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு வரக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரிங்களா? நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். நீங்கள் என்ன அவிட்ட நட்சத்திரமா, இல்லை சதய நட்சத்திரமா, இல்லை பூரட்டாதி நட்சத்திரமா, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, அதேமாதிரி உங்கள் ஏஜ் என்ன, முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் வயசு என்ன ஏஜில் இருக்கீங்க, என்ன தசாபுத்தி, என்ன பிளானட்டோட தாக்கம், என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் கர்மா போகும். சரிங்களா? அதாவது வந்து ஒரு மனுஷன் ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அதுபடி தான் உங்கள் கர்மா போயிட்டுருக்குன்னு அர்த்தம். நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் நல்ல கர்மாவை அனுபவிச்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி போகுதா கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பெருசாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் கொடுத்து வச்சவங்களாக இருப்பீங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா 7.5 சனியோட கடைசி பகுதியில் தான் இருக்கீங்க. இது பெருசாக உங்களுக்கு சோதனை தரக்கூடிய இதெல்லாம் கிடையாது. 6ல் இருக்க குரு சில நல்ல வேலை தொழிலெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பணப்பிரச்சனையில் இருந்தவங்க, கடன் தொல்லையில் இருந்தவங்க, கடன் வந்து உச்சக்கட்டமாக போனவங்க, பிரச்சனையில் போய் மாட்டினவங்க, ஊரை விட்டு எஸ்கேப் ஆனவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் இந்த டைம். சரிங்களா? இந்த பாத சனியில் இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கும். சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை, கடன் வாங்கியாவது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாகும். ஆனால் அளவுக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம். அதில் மட்டும் பார்த்து கவனமாக இருங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதியை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னதை நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.